மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே எந்திரிச்சு குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்க எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நம்ம நாசன் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போறீங்கன்னு இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். மானிய கோரிக்கையிலே இங்கே பேசுகின்ற பொழுது மானிய கோரிக்கையிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். மானிய கோரிக்கையில் தான் பேசணும். இருந்தாலும் கூட பல பேர் பல உறுப்பினர் அன்றைக்கு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கூட மானிய கோரிக்கையிலான விவாதத்திற்கான பதிலுரையே இல்லாமல் 1 மணி நேரம் ஏதோ பொதுக்குழுவிலே பேசுவது போல பல்வேறு கருத்துக்களை சுவாரஸ்யமாக சொன்னார்கள். நாங்களும் 1 மணி நேரம் இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு பதிலுரை சொல்லுவார் பார்த்தா பதிலுரை இல்லை. அதனால் 1-2 மக்களுடைய கருத்துக்களை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்துவிட்டு இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்துவிட்டு நான் போகிறேன். 2வது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய விட்டுட்டேன். முக்கியமான என்ன நீங்கள் குறுக்கிடுவீங்க. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதுபோக 6 உறுப்பினர்களுடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலிலே போட்டியிடுவது வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். மக்கள் வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ள ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அப்படி நீங்க பேசலாம். மாண்பு உறுப்பினர் முதல்ல அவருடைய விலகல் கடிதம் விதிகளின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியாது. நான் பேரவைத் தலைவர் நான் முடிவெடுக்க முடியாது, நீங்களும் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுத்து தேர்தல் நடந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக அந்த யார் அங்கே வெற்றி பெறுகின்றால் அவர்கள் அது தயாராக இருப்பார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை வெட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வேக்கண்டாக இருக்கு. அந்த மக்களுடைய குரலை கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னாலும்
பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை எல்லா என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு, மானிய கோரிக்கை விவாத பக்கம் வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டேன். மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். மாண்பு உறுப்பினர் மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆஸ்டின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நிலையில நடக்கிறது. நீங்கள் இப்போ மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களை, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்பு உறுப்பினர் மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு, இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அதுதான் நான் சொன்னேன், வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன், நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது? பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்ல இதை பற்றி இந்த விவரங்கள் எல்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில், அதை பற்றி பேச அனுமதி இல்லை, அவைக்குள் நீக்குகிறேன். நீங்க சொல்ற ஒரு கருத்து இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க வழக்கு இல்லைங்க, வழக்கில் இந்த பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு. இல்ல நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்ல 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்ல உணர்வு இல்லைங்க, இல்ல உணர்ச்சி வசப்படாது. நிதானமா பேசுங்க, உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை இல்லை இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க 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 நான் சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க, சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாண்பு பேசுங்க. மாண்பு உறுப்பினர் நான் பேசுறேன். மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் மாணவர் இல்ல இல்ல முன்னவர் சொல்றேன் முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். உட்காருங்க, நான் சொல்ல உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவரா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேசுறீங்க? யார்? அவை முன்னவர். அவை முன்னவர் கொடுங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். இல்லை மாண்பு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய உட்காருங்க. இல்லை இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்லை உட்காரு உட்காரு நான் உட்காருங்க சொல்லுறேன். இல்லை நான் ஒரே சொல்லிடுறேங்க. உட்காருங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு ஒரு பேர் சம்பத்குமார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே,
எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது மாண்பு குதிரை பேரம் இல்லையா? மாண்பு அவரை சேர்த்திருக்கல, அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல ஒரு உட்காருங்க, உட்காருங்க, அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க, உட்காருங்க, உட்காருங்க, இங்க வாங்க, உட்காருங்க, இங்க உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க, அவங்களை உட்கார வைங்க. மாண்பு உட்காருங்க, இங்க பாருங்க. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. முறையாக அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இதுக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, திடீர் என்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியை குறிப்பிடல, எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க, சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, ராஜினாமா பரிசீலனைக்கிறீங்க, அடுத்த முதல் மாடியில போய் சேர முடியும். இல்ல இந்த விவரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கு நீங்க நடக்கிறது, இங்க பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்ல ரெண்டு இடத்துல எப்படி பேச? இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்குல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேரு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்ற அல்ல கோர்ட்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்ல நான் அவர் அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மை கொடுத்துங்க, மை கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது? வேற யாரையாவது பேச விட்டோமா அவருக்கு பதிலா? இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. திசை இதே நான் உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒண்ணுதான். இருங்க, ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கிறது முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன உட்காருங்க. உட்காருங்க. தெரியும், உட்காருங்க. தெரியுங்க, உட்காருங்க. எல்லாரையும் தெரியும், உட்காருங்க. இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளவு பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளவு பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன்.
ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சார். அவை முன்னவர் விடுங்க. அது அவை முன்னவர் சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க கொஞ்சம் இருங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன். மாண்பு உறுப்பினர் ஆசிரியர் அவர்கள் உட்காருங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. மாண்பு உறுப்பினர் ஆசிரியர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்கள் இதில் மானிய கோரிக்கையில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே என்னுடைய குரலாக ஒலிக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று மானிய கோரிக்கையில் நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கின்றேன்.